பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, மாதாவின் மாசற்றத்தை அர்ப்பணிப்பதின் 29வது நாளுக்கு நாம் இன்று கடந்து வரவிருக்கின்றோம். போன 2 வகுப்புகளில் 27, 28 2 வகுப்புகளில் முக்கியமாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய யுனீக்னஸ் அதை பற்றி பார்த்தோம். ஒரே வழி, ஒரே உண்மை, ஒரே ஜீவன், அது இயேசு கிறிஸ்து தான். இந்த ஜீவனை, இந்த உண்மையை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பவுலடிகளார் ஒப்பற்ற செல்வமாக பெற்றுக்கொண்டார். ஆதலால் மேலான அறிவு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்று பார்த்தோம். பிறகு 28வது நாளில் இந்த அறிவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறுவதுதான் உண்மையான மரிய பக்தி என்று நாம் பார்த்தோம். மாதா கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழ்ந்தாள். பவுலடிகளார் கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறினார். மரிய பக்தியின் நிறைவு கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறுவது என்று 28வது நாளில் நாம் பார்த்தோம். இன்று இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற மத தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து பாவிகளின் நண்பன் தான், பாவிகளை நேசித்தவன் தான், பாவிகளை தேடிச் சென்றவன் தான், பாவிகளோடு இணைந்து விருந்து உண்டவன் தான். அப்போ சுருக்கமாக சொன்னா, பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு அடைக்கலம் கண்டடைந்தார்கள். அப்போ உலக பாவிகளுக்கு ஆகா விண்ணகத்திற்கான நுழைவு வாசல் கிறிஸ்து தான். எல்லா பாவிகளும் இயேசுவின் அருகில் ஓடி வந்தார்கள். பாவிகளோடு இயேசு கிறிஸ்து இரக்கம் காட்டினார், அன்பு வெளிப்படுத்தினார். மத்தேயு 9:9 பாவிகளோடு இணைந்து பயணித்தார், பாவிகளோடு இணைந்து உணவு உண்டார், வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் இணைந்து பழகினார், மத்தேயு அழைத்தார். அதனால அந்த காலகட்டத்தில் இருக்கிற நீதி தலைவர்களுக்கு, பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏத்துக்க முடியல. ஏன்? நீ பாவிகளோடு சேர்ந்து பழகிறீங்க, பாவிகளோடு இணைந்து பயணிக்கிறீங்க. கிறிஸ்துவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம், அவன் பாவிகளை நேசித்தார், அவங்களோட பாவங்களை மன்னித்தார், அவங்களை விடுவித்தார், அவர்களை இறை பிள்ளைகளாக மாற்றினார். அப்போ ஒருவன் இறை பிள்ளையாக, அவ்வளோ காலம் சாத்தானின் மகனாக உலக எண்ணங்களுக்கு ஏற்றார் போல ஒழுகியவன் கடவுளின் மகனாக மாறும் பொழுது சாத்தானுக்கு பிடிக்காது. அப்போ உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்காத ஒரு விஷயம், அவன் பாவிகளின் பாவத்தை மன்னித்து அவர்களை கடவுளின் மகனாக மகளாக மாற்றினார், கடவுளின் அடிமையாக மாற்றினார். இதுதான் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவிடம் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம். பாவிகளுக்கு இயேசுவின் மீது அளவு கடந்த அன்புக்கு என்ன காரணம்? பாவியின் உள்ளத்தில ஒரு குற்றோணர்வு உண்டு, ஒரு அழுகையின் பாரம் உண்டு, ஒரு ரகசிய கவலையுண்டு, யாருகிட்டையும் சொல்ல முடியாதது, ஒரு அளவு கடந்த பயம் உண்டு. ஒரு பாவியின் வாழ்க்கையில ஒரு சங்கடம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு, இது யாருகிட்டையும் தெரியாம மூடி மறைச்சிட்டு இருக்காங்க.
அதனாலதான் இயேசு ஆண்டவர் மத்தியை அழைச்ச பொழுது அவன் அந்த அழைப்புக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தார். இயேசு என்னை அழைப்பாரா? யாரும் இந்த மண்ணுலகில் என்னை அழைக்கல. நான் சுங்க பிரிக்கிறவனாக இருந்ததுனால யாரும் சக்கையவை உற்று பார்க்கல, அவன் பாவியாக இருந்தனால. அப்போ ஒரு பாவிக்கு இந்த மண்ணுலகத்திற்கு ஏற்றாற் போல ஒழுகுகிற ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கான ஏக்கம். அதனால இந்த ஏக்கத்தை உணர்ந்து கொண்டதுனால இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து பயணித்தார். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் பாவிகள் பயங்கரமான அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப பாவத்திலிருந்து, அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் போனால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை அபிஷேக வாழ்க்கையாக மாறும், எனக்கும் ஒரு விடுதலை உண்டு, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்ற நம்பிக்கை, என்ற எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கினால பாவிகள் என்ன சொல்றது, ஆனந்தம் கண்டனர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில. பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில அபிஷேகத்தையும் தெய்வீக ஆற்றலையும் கண்டனர். அதனால தான் அனைத்து பாவிகள் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வந்தனர். இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறதுல அவர்கள் மகிழ்ச்சி கண்டார்கள். கிறிஸ்துவிடம் தங்களுடைய பாவத்தை சுமத்தியதனால அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். பின்ன அவங்களோட முகத்தில மகிழ்ச்சி, அவங்கள வாழ்க்கையில சந்தோஷம். இயேசு அவர்களை கூட சேர்த்தார். பாவிகளை தன்னுடைய நண்பர்களாக கண்டார்கள். ஆனா கிறிஸ்து பாவத்தை நியாயப்படுத்தினானா? இல்லையே. பாவத்தை நியாயப்படுத்தல, பாவத்தை வெறுத்தார், பாவியை அன்பு செய்தார். பாவத்தை வெறுத்தார், பாவியை அன்பு செய்தார். பாவத்திலிருந்து வெளியே வர அவருக்கு உதவி செய்தார். பாவத்திலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கையை, ஆழமான நம்பிக்கையை அவருக்கு கொடுத்தார். அப்போ அவர்களோடு இணைந்து பயணித்து கரம் பிடித்து கரம் பிடித்து கரம் பிடித்து மெதுவா 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 பாவத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து அவரை மீட்டுக் கொண்டார். மதலேன் மரியம்மாளோடு இணைந்து பயணித்தார். அவளோட வீட்டுக்கு அடிக்கடி போனார். அவளோடு பேசினார், அவளோடு உரையாடினார். அப்போ கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் வழியாக ஸ்லோ பை ஸ்லோ, கொஞ்சம் கொஞ்சமாக பாவம், பாவ எண்ணங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அதன் பழைய கால சிந்தனைகள், அதிலிருந்து வெளியே வருவதற்கு the presence of Jesus, கிறிஸ்து அடிக்கடி அவளை சந்திக்க வந்ததுனால, அவளோடு பேசியதுனால, அவளை பார்த்து அவன் சிரிச்சதுனால, விண்ணக மறையுண்மைகள் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, கொஞ்சம் கொஞ்சமாக மதலேன் மரியம்மாளுடைய வாழ்க்கைக்கு இயேசு நுழைந்து முற்றிலுமாக பாவத்தையும் பாவத்தின் எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் தூக்கி போட்டுக்கிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் புனிதப்படுத்தினார். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான், மெதுவாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ பாவத்திலிருந்து திடீரென்று பாவத்திலிருந்து விலக முடியுமா? முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை நேசித்து ஜெபமாலை ஜெபித்து, இறக்கும் ஜெபமாலை சொல்லி, சிலுவை பாதை சொல்லி, பாவத்திற்கு எதிராக போராடி போராடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது, இயேசுவை நேசிக்கும் பொழுது பாவத்தை தவிர்த்து தூய வாழ்க்கை உனக்கு வாழ முடியும் என்று உலகத்திற்கு நிரூபித்து காண்பித்தார் இயேசு. பாவிகளோடு சேர்ந்து பழகி, பாவிகளை அன்பு செய்து, அவர்களுக்கு உணவை கொடுத்து, அவர்களுக்கு தெய்வீக வல்லமை கொடுத்து, பாவத்திற்கு ஒரு மீட்பு உண்டு என்று இயேசு கிறிஸ்து நிரூபித்து காண்பித்தார். இதுதான் கிறிஸ்துவனுடைய வித்தியாசம். மற்ற மத தலைவர்களிடமிருந்து, மத தலைவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய வித்தியாசம் என்பது இதுதான். இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது குற்றப்பழி சுமத்தல, பழி சுமத்தல. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் வந்த பொழுது அவள் மீது குற்றப்பழி சுமத்தினாளா? ஒன்னும் சொல்லலையே. சாந்தமா பொறுமையா என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நான் உனக்கு எதிராக தீர்ப்பு வழங்குறதில்லை. எல்லோரும் தீர்ப்பு வழங்கிட்டீங்கள, எல்லோரும் தீர்ப்பு வழங்கிட்டீங்கள. அந்த குலத்தை சேர்ந்தவங்க, பெரிய ஆளுங்க,
நீதிமான்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், தலைவர்கள், குருக்கள், பெற்றோர்கள், அறிவாளிங்க, ஞானிங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் உன் மீது குற்றப்படி சுமத்திட்டீங்களே. பொல்லாதவள், பைத்தியக்காரி, பாவம் செய்தவள், வழி தவறி அலைந்தவள், விபச்சாரம் செய்தவள், எல்லோரும் உன் மீது குற்றப்படி சுமத்திட்டீங்களே. அதனால நீ இப்போ நொந்து நூலாக இருக்கிறீங்க. மறுபடியும் நான் உன்னை குற்றப்படி சுமத்தி உன்னை பாவி என்று சொல்ல மாட்டேன். நான் உனக்கு எதிராக தீர்ப்பு வழங்க மாட்டேன். ஆனா இயேசு பாவத்தை நேசித்தார் இல்லையே? இயேசு என்ன சொன்னார்? இனிமேல், from now onwards, இனிமேல் பாவம் செய்யாதே. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் இல்லை இயேசுவுக்கு. பாவத்தை வெறுத்தார். ஆனா பாவியே அரவணைத்து நெஞ்சோடு சேர்த்து அவளை தட்டி கொடுத்தார், அவளை அன்பு செய்தார். உனக்கு பாவத்திலிருந்து வெளியே வர முடியும் என்று உந்துதல், சப்போர்ட், ஆறுதல், அன்பின் புன்னகை வழங்கினார். முடக்குவாதமுடைய நோயாளியே எல்லோரும் சுமந்து இயேசு கிறிஸ்துவின் அருகில் கூட்டிக் கொண்டு வந்தனர். மத்திய நற்செய்தி 9வது அதிகாரத்தில். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? உன் பாவங்கள் நான் மன்னிக்கின்றேன் மகனே, உன் பாவங்கள் நான் மன்னிக்கின்றேன், எழுந்து நடா. அப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ன சொன்னாங்க? இவனுக்கு எங்கிருந்த அதிகாரம்? பாவங்கத்தை மன்னிக்க இவனுக்கு எங்கிருந்த அதிகாரம்? இவன் தன்னையை கடவுளாக மாற்றாரு. கடவுள் ஒருவருக்கு மட்டும்தானா பாவம் மன்னிக்கிறதுக்கான அதிகாரம்? அப்போ சொல்லாமலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவம் மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. பாவம் மன்னிக்க அதிகாரம் பெற்றவன் தான். பாவிகளை நேசிக்க அதிகாரம் பெற்றவன் தான். பாவிகளை ஒண்ணு சேர்க்க அதிகாரம் பெற்றவன் தான். பாவிகளின் நண்பன் தான் நான் என்று கிறிஸ்து திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். பாவிகளை மன்னிக்கிறவன் தான், பாவிகளின் நண்பன் தான். அப்போ அவனே நெஞ்சோடு சேர்த்து அரவணைச்சிட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நடா. உன்னை நடக்க வச்சுட்டார். அவனை வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டு வந்துட்டாரு. அப்போ பாவிகளை, அவங்களோட பாவங்களை போக்கி சமூகத்தின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு, பங்கு கோயிலுக்கு, சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு, குடும்பத்திற்கு, பாவி குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன், பாவி பங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டவன், பாவி தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன், வெளியேற்றப்பட்டவனே உள்ள வரவழைச்சு, நீ என் மைந்தன், நீ என் மகள், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன், ஆதலால் என்னிடம் கேள், உலகத்தின் கடையில் வரை உனக்கு உரிமையாக தருகிறேன். நேற்றுக்கு நீ இறந்தவன், நீ இறந்தவனாக இருந்தீர். ஒரு அரிமைந்தன், அவன் இறந்தவனாக இருந்தார், இன்று அவன் உயிர் வாழ்கின்றார். அவனுக்கு உயிரை கொடுத்தது யார்? அவனோட பாவத்தை மன்னித்து, அவனோட பாவங்களை தன் உடலில் சுமந்து, அவனை கட்டி அரவணைத்து, அவனை வாழ்வுக்கு கொண்டு வந்தவர். நேற்றுக்கு அவன் இறந்தவன், இன்று அவன் உயிர் வாழ்கின்றார். உதரி மைந்தனை பற்றி மூத்த அண்ணனிடம், மூத்த சகோதரனிடம் கடவுள் சொன்ன வார்த்தைதான், அப்பா சொன்ன வார்த்தைதான். நேற்றுக்கு அவன் இறந்தவனாக இருந்தார், இன்று உன் சகோதரன் உயிர் வாழ்கின்றார். ஆதலால் கொண்டாடணும்ல, ஆடிப்பாடணும்ல, திருவிழா ஏற்படுத்தணும்ல. என் மகன், இறந்த மகன் திரும்பி வந்தார். அவன் பாவத்தை எடுத்து சொன்னார். தந்தையே, உனக்கு எதிராக, விண்ணகத்துக்கு எதிராக, எனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், உன் மகனாக இருந்துக்கிறேன், உன் அடிமையாக இருந்துக்கிறேன் என்று சொன்ன உடனே கடவுள் என்ன சொன்னார்? இறந்தவன் உயிர் பெற்றவனானான். அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் வந்த பொழுது பாவத்தால் இறந்தவர்கள் உயிர் பெற்றவர்களாக மாறினார்கள், உயிர் பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். என்ன தெரியல, ஆழமான ஒரு உறவுதான். அப்பா கிட்ட வரும் பொழுது அவங்க மெய்மறந்து
தங்களுடைய பாவங்களை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் மெய்மறந்து அழுகிறார்கள். அவர்கள் மெய்மறந்து கண்ணீரினால் கூந்தலால் அவருடைய திரு காயங்களை துடைக்கிறார். அப்போ பாவிகள் இயேசு கிறிஸ்துவில் கடவுளுடைய அன்பை கண்டார், கடவுளுடைய விடுதலையை ருசித்தனர், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எஸ்ஐயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில நாம் என்ன வாசிக்கிறோம்? உங்கள் பாவங்கள் கடுஞ்சுவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு திரளாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். உன்னுடைய உடல் இருக்கிற பாவங்களை நான் மன்னித்து உன்னை இறை மகனாக மாற்றுவேன். பாவங்களை மன்னித்து பாவிகளை கடவுளோடு ஒன்று சேர்க்குகின்ற விண்ணக அன்பு இயேசு கிறிஸ்து வழியாக பாவிகளின் மீது ஊற்றப்பட்டது. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வித்தியாசம், வேற்றுமை என்பது. மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன இறைவார்த்தை? அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை என்ன? பாவத்திலிருந்து இறை மக்களை விடுவிக்கின்றா, பாவிகளை மன்னிக்கின்றா, பாவங்களை தோற்கடிக்கின்றா, பாவிகளை விடுவிக்கின்றா கடவுள் இவர். அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார் என்றுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லுகின்ற சாட்சியம் என்பது. இயேசுவின் என்ற வார்த்தையின் பொருள் மீட்பு தருகிறவர். 1 யோவான் 2:1-2 முடிய இறைவார்த்தைகள்ல புனித யோவான் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். என் பிள்ளைகளே, பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாது, அதற்காக நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. அப்ப புனித யோவான் என்ன சொல்றான்? நீங்க பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இனி ஒருவர் பாவம் செய்தால் அவன் பாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். காரணம், நமக்காக பாவிக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. அப்ப பாவிக்காக பரிந்து பேசுகிற மாசற்ற இயேசு கிறிஸ்து பாவியின் நண்பன் என்று திருத்தூதன் யோவான் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். பாவம் செய்தவன், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர், அடிமத்தனங்களில் வாழுகின்றவர்கள் குற்ற உணர்வோடு பயத்தோடு இருக்க வேண்டாம். கிறிஸ்துவில் அவர்களுக்கு விடுதலை உண்டு, கிறிஸ்துவில் அவர்களுக்கு மீட்பு உண்டு, கிறிஸ்துவில் அவர்களுக்கு இறை அன்பு உண்டு. அதனால கிறிஸ்து பாவிகளின் நண்பன், பாவிகளை விடுவிக்கிறவன் என்று திட்டவட்டமாக பைபிள் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. அதனால கிறிஸ்துவினுடைய யுனிக்னஸ் என்று சொன்னது, பாவிகளை நேசித்தவன், பாவிகளை விடுவித்தவன். அதனால இந்த உலகத்திலே எந்த பாவிக்கும் இயேசுவை பயப்பட வேண்டாம், எந்த பாவிக்கும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து விலகி செல்ல வேண்டாம். ஃப்ரீயாக இயேசுவே இயேசுவே நான் பாவியாயிருக்கிறேனே, இயேசுவே இயேசுவே
நான் அகந்தியோடு செயல்படுகிறேனே. இயேசுவே இயேசுவே எனக்கு போசன பிரியம் உண்டே. இயேசுவே இயேசுவே இச்சையான எண்ணங்களினால் நான் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனே. அப்படி இயேசு கிறிஸ்துவே அணுகி பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இந்த உலகத்திற்கு ஆழமான ஆனந்தத்தையும் ஆழமான மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்து தருவார். 1 தீமோத்தேயு 1:12 இறை வார்த்தையில 1 தீமோத்தேயு 1:12 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனெனில் என்னை நம்பிக்கைக்குரியவன் என்று அவர் கருதினார், என்னை திருத்தொண்டில் அமர்த்தினார். யாரை திருத்தொண்டில் அமர்த்தினார்? யாரை நம்பிக்கைக்குரியவராக கடவுள் கருதினார்? ஒரு காலகட்டத்தில திருச்சபையை துன்புறுத்தியவன், ஒரு காலகட்டத்தில கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர், ஒரு காலகட்டத்தில நற்செய்திக்கு எதிராக செயல்பட்டவன். அப்படி இருந்தும் கடவுள் எனக்கு இறங்கினார். திருச்சபையை துன்புறுத்தியது, நான் தவறான காரியங்களை செய்தது, கடவுள் ஒரு சீரியஸ் மேட்டராக எடுத்துக்காமல் என் மீது இறங்கினார், என்னை திருத்தொண்டில் அமர்த்தினார், என்னை நம்பிக்கைக்குரியவனாக கருதினார். ஒரு காலகட்டத்தில் பாவியாக இருந்தா ஒரு சகோதரன் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட பவுலடிகளாரே நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி உயர்த்தினார். தன்னுடைய திருத்துத பணியில அவனை பங்கு சேர வைத்தார். 3 முறை தெரியாது தெரியாது என்று மறுதளித்தார். புனித பேதுருவை திருத்தொண்டில் அமர்த்தினார், திருச்சபையின் மூப்பராக உயர்த்தினார், மிகப்பெரிய தலைவராக உயர்த்தினார், பாறையாக மாற்றினார். அதனால பாவி இயேசு கிறிஸ்துவை அணுகுவதற்கு பயப்பட வேண்டாம். அவனில் பாவங்களுக்கு விடுதலை உண்டு, அவனில் பாவிகளுக்கு மீட்பு உண்டு. அவருன்னே திருத்தொண்டில் அமர்த்துவார், அவருன்னே நம்பிக்கைக்குரியவராக கருதி உனக்கு தேவையான விண்ணக ஆசீர்வாதங்களே வாரி வழங்குவார். அதனால பவுலடிகளார் 1 தீமோத்தேயு 1:15 இயேசு கிறிஸ்துவினுடைய தகுதியை பற்றி என்ன சொல்றா? இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக மண்ணுலகுக்கு வந்தார் என்று புனித பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி அவர் என்ன சொல்றாரு? இக்கூற்று உண்மையானது, நம்பத்தக்கது, அந்த பாவிகளுள் முதன்மையானவன் நான். அப்ப நம்பத்தக்க கூற்று, உண்மையான கூற்று எது? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அர்த்தம் என்ன? அவன் பாவிகளை மீட்க மண்ணுலகிற்கு வந்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய குறிக்கோள் பாவிகளை மீட்கிறதுக்கு, நீதிமான்களுக்காக அல்ல. மருத்துவர் தேவை நோயாளிகளுக்கு, நீதிமான்களுக்கு அல்ல கடவுள் தேவை, பாவிகளுக்கு தான். பாவிகளை தேடி மீட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிறப்பு அம்சம் பாவிகளை நேசிக்கிறவர் தான். என்னப்பா, என் பாவங்களை மன்னிக்கிறவர் தான். என்னப்பா, என் குற்றங்களையும் குறைகளையும் மூடி மறைத்து என்னோடு நெஞ்சோடு சேர்த்து, என்னை நெஞ்சோடு சேர்த்து அரவணைத்து எனக்கு அன்பின் முத்தம் தருகிறவர் தான் என் இயேசு. 2 கொரிந்தியர் 5:21 புனித பவுலடிகளார் நமக்கிட்ட சொல்லுகின்ற வசனம் எதுவென்றால், நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரே பாவநிலை ஏற்க செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இது பாவம் இல்லை. நாம் விண்ண கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவதற்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்துவின் மீது பாவத்தை சுமத்தினார். அப்ப நான் செய்த பாவம் விண்ண கடவுள் இயேசு மீது சுமத்தி அவனே சிலுவையில் சாக விட்டு கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவை சாவு என்னத்துக்கு? என் பாவத்திற்காக அவன் சிலுவையில் உயிர் விட்டார். அப்ப அவன் சிலுவையில் சத்தத்தோட நான் பாவத்துக்கு இறந்தவனாக மாறிவிட்டேன். அப்போ நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறினார். எப்பொழுது?
கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் உயிர் விட்டதினால நான் ஏற்புடையவன். அப்ப உலகத்தின் எல்லா பாவிகளும் ஏற்புடையவர்கள். யாருக்கு? கடவுளுக்கு. யாரால? கிறிஸ்துவின் மரணத்தினால, கிறிஸ்துவின் வருகையினால, கிறிஸ்துவின் அன்பினால. அதனாலதான் கிறிஸ்து பாவிகளின் நண்பன். பாவிகளே அன்பு செய்தவர். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கடவுளே உங்களுக்கு அப்பா என்று அழைக்கலாம். கடவுளை உங்களுக்கு அப்பா, தந்தாய் என்று அழைக்கலாம். ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில கடவுள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார், அவர்கள் இரத்தத்தினாலோ உடலிச்சினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். அதனால ரோமையர் 8:15 அதனால கடவுளே அப்பா, தந்தை என்று பாவிகளுக்கு அழைக்கலாம். அப்போ சகல பாவிகளையும் இயேசு ஆண்டவர் தன்னுடைய மரணத்தினால, தன்னுடைய இரத்தத்தினால, தன்னுடைய காயங்களினால விண்ணக தந்தையிடம் கூட்டி கொண்டு வந்து அவங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து விண்ணக தந்தையிடம் அறிமுகப்படுத்துகிறார். ஃபாதர் ஜெயின், இனி முதல் உன் மகன், அவன் அடிமை கிடையாது, அவனுடைய பாவத்தை நான் சிலுவையில் அறவோடு ஆணியடித்து ஒழித்து விட்டேன். கொலைசு திருமுகம் 2வது அதிகாரம் 14வது இறைவசனம். கொலைசு திருமுகம் 2வது அதிகாரம் 14வது இறைவசனம். ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். இனிமேல் பாவத்திற்கு, பாவ எண்ணங்களுக்கு உன்மீது அதிகாரம் கிடையாது. நீ கடவுளின் மகன், கடவுளின் மகள். கலாத்தியர் 3:13 சிலுவையில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து பாவத்தின் சாபம் தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மகனாக, மகளாக மாற்றினார். சன்ஷிப், மகனுக்குரிய உரிமைகள் நமக்கு வழங்கினார். அப்பாவே டாடி, அப்பா, எஸ் டாடி, எஸ் அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமை கிறிஸ்து எனக்கு பெற்று தந்தார். அதனால ஃபாதர்ஷிப் விண்ண எனக்கு அப்பா. அப்ப இந்த ஃபாதர்ஷிப் வழியாக விண்ண என்னோட அப்பாவாக மாறிய பொழுது எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடுச்சு. என்ன செக்யூரிட்டி ஃபீலிங்? எனக்கு கேட்கறதுக்கு, என்னோட வாழ்க்கையில் ஏதாவது நடந்தா கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அப்பா இருக்கு, எனக்கு அப்பா இருக்கு. இந்த ஃபாதர்ஷிப் வழியாக என்னோட பொறுப்பாளர், எனக்கு பொறுப்பாளர் ஒருவர் இருக்கிறார், விண்ணக தந்தை. இந்த ஃபாதர்ஷிப் வழியாக எனக்கு செக்யூரிட்டி இருக்கு. போஸ்ட் கோவிடுக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இன்செக்யூரிட்டி தான். மக்களுக்கு அப்பா மீது நம்பிக்கை இல்லை, அப்பாவுக்கு, பெற்றோர்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை, யாருக்கும் மீது நம்பிக்கை இல்லை, பயந்தா, இன்செக்யூரிட்டி தான். இனி மக்களை என்ன சொல்றது, பணம் கொடுத்து படிக்க வச்சா நாளை அவங்க வயதான காலத்தில் தங்களை பார்ப்பாங்களா? ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. அப்ப இந்த புது காலகட்டத்தில் செக்யூரிட்டி யாரு? இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை தேடு. நீ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாதருடைய பாவங்களை ஒப்புக்கொடு. கடவுள் உனக்காக வாதாடுவார். உனக்கு பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை தருவார். அதனாலதான் நீ இயேசுவோட நம்பு, நீ இயேசு கிறிஸ்துவை தேடு.
அவருடைய இறைவார்த்தை படி, அப்பொழுது உனக்கு ஒரு மீட்பு உண்டு என்று யோவான் 1:12 சொல்றாரு பைபிள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை கொடுத்தார். அப்போ the faith in Jesus, இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற faith உனக்கு இருந்தா நீ பாவியாக இருக்கலாம், நீ இச்சையான எண்ணங்களுக்கு உட்பட்டவனாக இருக்கலாம், நீ கோப சுபாவத்துக்கு உட்பட்டவனாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டால் நடக்கிற அதிசயம் என்ன? நீ கடவுளின் மகன், கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கடவுள் அவருக்கு அளித்தார். மரிய பக்தி நிறைவு என்ன? இயேசு கிறிஸ்து மீது இருக்கிற நம்பிக்கை. கிறிஸ்துவை நீ நம்பணும், கிறிஸ்துவை நீ ஏத்துக்கணும், இயேசு எனக்கு அப்பா என்று சொல்லணும். அப்பொழுது நீ கடவுளின் மகனாக மாறுவீங்க. உனக்கு செக்யூரிட்டி. வயதான காலகட்டத்தில், சின்ன வயதில், நிறை வரும் பொழுதும், எக்காலங்களிலும் உனக்கு செக்யூரிட்டி. இந்த உலகம் உனக்கு செக்யூரிட்டி தராது. எஸ்ஐ புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை, எஸ்ஐ 46:3, எஞ்சி இருக்கும் யாக்கோபு வீட்டாரே செவி கொடுங்கள், உதரத்தில் இருக்கும் யாக்கோபு வீட்டாரே எனக்கு செவி கொடுங்கள். உதரத்தில் இருந்து உங்களை தாங்குபவர் யார்? இளமை வயதிலும் உன்னை தாங்குபவர் யார்? உனக்கு நிறை வரும் பொழுதும் உன்னை தாங்குபவர் யார்? நான் தான் நிரந்தரம் உன்னை தாங்குகிறவர். எக்காலங்களிலும் உன்னை தாங்குவதற்கு, உனக்காக வாதாடுவதற்கு, உனக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். இந்த அப்பாவை கடவுளாக, டாடியாக ஏத்துக்கிறதுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து என்னை மகனாக மாற்றினார். ஃபாதர்ஷிப், சன்ஷிப் எனக்கு கொடுத்து பாவியை உயர்த்தினார் இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான சிறப்பு அம்சம். அதனால பாவ வாழ்க்கையிலே மட்டி தவிக்கிறவனே, கிறிஸ்துவிடம் வா, கிறிஸ்துவை தேடி செல்லுங்கள், கிறிஸ்துவினோட பாவத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீ உயிர் பெற்றுக் கொள்வாய், நீர் வாழ்வடைவாய். ஜெபிப்போம், அன்னையோடு இணைந்து கரங்கள் கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த மாதாவே, எல்லா பலவீன உடையவர்களையும், பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும் இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
பரிசுத்த கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேல் அன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறைய அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புதகரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும், எங்களது ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்ற இதயத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழிநடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயன் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலும் எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜெப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஆராதனை இயேசுவே.